ஒன்றுபட்டு நிறைவேற்றுகின்றார். அவருடைய சட்டத்திட்டங்களை நமக்கு உலமா பெருமக்கள் மகான்கள் வியாபகப்படுத்தி இருக்கின்றார்கள், வியாபகப்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். நபியவர்கள் அதை பற்றி சொல்லும் பொழுது وَإِنَّ لا يقع من الله بمكان قبل أن يقع بالأرض. நாளை தினம் அந்த பிராணியை அறுக்கும் பொழுது ரத்தம் அல்லாஹுடைய சமூகத்தில் விழுகிறது, பூமியில் விழுவதற்கு முன்னால் என்பதாக. அல்லாஹுவில் விழுதுதான் பூமியில் விழுகிறது என்பதாக இந்த ஹதீஸிலே நபிகள் ஞாபகப்படுத்துகிறார். ஆகவே நீங்கள்லாம் எப்படி நடந்துக்குமே, ஃபதீபு பிஹா நஃப்ஸா, உங்களுடைய நஃப்ஸுகளை மனமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிட்டார். உங்களுடைய நஃப்ஸை மனமாக்கி எப்படி அல்லாஹுடைய சமூகத்தில் விலகுவதை நாம் பார்த்தால் நம்முடைய உள்ளத்திலே அப்பொழுதுதான் இஹ்லாஸ் என்பது வெளியாகும். அதுவரையிலும் இஹ்லாஸ், தீபுன் நஃப்ஸ் இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படாத ஒரு விஷயமாக கருதப்படும். தீபுன் நஃப்ஸ் என்று சொன்னால் நபியர்கள் பொதுவாக ஹதியா ஒரு மனிதர் கொடுக்குறாங்க, அவர் மனமாவது கொடுத்து அதை வாங்கிக்கிட்டா அந்த ஹதியாவை சாப்பிட்டோம், நமக்கும் பறக்கத்து அவருக்கும் பறக்கத்து. ஒரு மனிதர் எரிச்சலோடு கொடுத்தார், அந்த ஹதியாவை சாப்பிட்டோம், நமக்கும் தருத்திரியும் அவருக்கும் தருத்திரியும். அதனால தான் ஹதீஸ் ஷரீஃபிலே ஹதியா கொடுக்கும் பொழுதும் தீபுன் நஃப்ஸ், நம்முடைய நஃப்ஸை சுத்தப்படுத்தி மனமாக்கி, அதே போல் குர்பானி அறுக்கும் பொழுதும் நஃப்ஸை மனமாக்கி. எப்படி நஃப்ஸை மனமாக்குறது? அல்லாஹும் அந்த திருவசனத்தில் ஞாபகப்படுத்தலாமா, லை யனால் அல்லாஹ லுஹூமுஹா, அந்த குர்பானியுடைய மாமிஷங்கள் அல்லாஹை அடையாது. வலா திமாவுஹா, அவனுடைய ரத்தங்களோ அடையாது. வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களிலிருந்து உண்டான தக்வா தான் அல்லாஹை அடையும். அதனால் தக்வா செய்யணும். அந்த நேரத்தில் எப்படி செய்கிறது தக்வா என்பதை நாம் யோசிக்கணும். அந்த ஆயத்தில் அந்த பிராணியுடைய ரத்தம் அல்லாஹ் அடையாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த ஹதீஸில் அறுக்கப்படும் அந்த பிராணியின் ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய சமூகத்தில் விழுகிறது. லா யகவு மினல்லாஹ் பிமகானி என்பதாக நபி அவர்கள் சொன்னார். அப்போ ஆயத்துக்கும் ஹதீஸுக்கும் மத்தியில் மாறலாம் வந்துருச்சு, எதிர்ப்பதம். ஆயத்து சொல்லுது ரத்தம் அல்லாஹ்வை அடையாது, ஹதீஸு சொல்லுது ரத்தம் அல்லாஹுடைய சமூகத்தில் தான் விழுகுது, பூமியில் விழுகிறதுக்கு முன்னாடி. இப்போ என்ன செய்யுது என்று சொன்னால், ஆயத்தும் ஹதீஸும் நேர்
எதிர்ப்பதமாக ஆயிடுச்சுன்னா ஆயத்தை தான் எடுக்கணும். இது உசூல் சட்டம். அதே போல் முத்தவாத்திரான ஹதீஸும் ஒரு சாதாரணமான ஹதீஸும் வேறு எதிர்ப்பதமாகிடுச்சு. முத்தவாத்திரான ஹதீஸ் இருக்குது. இவையெல்லாம் மார்க்க நிபுணர்கள் முஹத்தீஸீன்களை அபகப்படுத்துவார். அப்போ ரத்தம் அல்லாஹ்வை அடையாது, தக்வா அடையும். அப்போ தக்வா தனியாக போகுமா? தக்வா தனியாக காற்று சூரத்தில் பேசுவதில் போகுமா? தக்வாவுக்கு தனி தோற்றம் இருக்கா? தக்வாவுக்குலாம் தனி தோற்றம் கிடையாதுங்க. தக்வாவுக்கு தனி தோற்றம் கிடையாது. தக்வாவுக்கு ஒன்று தான் அமல் வெளியாகும். தக்வாவுக்குள்ளே அமல் இருக்கும். அமலில் தக்வா தெரியும். அவன் தக்வா பற்றி பேசுகிறான். அப்போ அல்லாஹு தஆலா அந்த மாமிஷத்தின் ரத்தம் அல்லாஹ்வை அடையாது என்பதாக அல்லாஹ் சொன்னான். ஏன்னு சொன்னால் நாளைய தினம் மறுக்கப்படக்கூடிய அந்த உலுஹியா முடிந்தாலோ இஸ்ஹலார இல்முடன் இல்ம ஹாஜிராக்கி அறுக்கும். சும்மா அறுத்துடக்கூடாது. சவாபு கிடைச்சிடும். குர்பானி அதாவாயிடும், நிறைவேறும். அவருடைய மக்சதை நோக்கத்தை அடைய முடியும். நோக்கத்தை அடைய முடியும். ஹதீஸ் ஷரீஃபில் வருது, ஹாத்திமுல் முஹத்திஸ், கடைசி முஹத்திஸ் யார்? ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ். அவங்க கூட ஹாத்திமுல் முஹத்திஸ் தான். இந்தியாவுக்கு ஹதீஸ் தொலை அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நக்ஷபந்தியாவுடைய சில்சிலாவில் அவங்க சொல்கிறாங்க, இந்த குர்பானி மிருகம் பார்த்தங்களா, இதை அல்லாஹ் நாளைக்கு மீதம் அல்லாஹ் வைப்பான் திராசு. அதனால் அவருக்கு வயிற்று அதிகமாகிடும், குர்பானி கொடுத்தோம், சொர்க்கம் போயிடும் என்பதாக சொல். முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற மகான்கள் சொல்கிறாங்க, இது அழகிய வாகனத்தின் தோற்றத்தில் படம் எடுத்து வரும். கபர்லேன்னு ஏஞ்சவனே இவரை ஏற்றிக்கிட்டு நேராக சொர்க்கம் கொண்டு போய் என்பதாக சொல். ஆகையால் இங்கே எப்படி காரு வசதி காரில் போகணும் ஆசைப்படுறோமோ, அதே போல் வசதி உள்ளவர்கள் விலை உயர்ந்த பிராணியை வாங்கி கொடுப்பது அவசியம். குர்பானி மிருகத்துக்கான எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் சரி, இஸ்ராஃபு கிடையாது. இஸ்ராஃபு கிடையாது. ஒரு மனிதன் 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினான் ஒரு மிருகத்தை, இஸ்ராஃபு கிடையாது. காரணம், அதை மதிக்கணும், அதை கொண்டாடணும். நீ அதை சாதாரணமாக வாங்கின, நீ உன்னை தனக்குத்தானே தாழ்த்தி கொண்டாய். உனக்கு பாரமாக தானே அது வருது. 10 ரூபாய்க்கு கொடுத்தா போதும், 5 ரூபாய்க்கு கொடுத்தா போதும். உன்னை தனக்குத்தானே தாழ்த்திக்கிட்டு உனக்குள்ள விலை மதிப்பு நீனே போட்டுக்கிட்டு. நபியவர்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க, அல்லாஹுடைய சமூகத்தில் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள், எந்த அந்தஸ்தில் இருக்கிறோம் என்பதை எப்படி வணங்கிக்கணும்? அப்போ நபியவர்கள் சொல்கிறாங்க, உன்னுடைய உள்ளத்தில் உன் சமூகத்தில் அல்லாஹுடைய மதிப்பு எந்த அளவு இது விளங்கிடுச்சு, அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் உன்னை பற்றி விளங்கி வச்சுருக்கோம்.
நீ எந்த அளவு அல்லாஹ் மதிக்கிற அந்த அளவு ஒன்று அல்லாஹ் மதிப்பான். நீ எந்த அளவு அல்லாவை கொண்டாடுற அந்த அளவு அல்லாஹ் ஒன்றை கொண்டாடுற. நீ எந்த அளவு அல்லாவை நீ அறிஞ்சு வச்சிருக்கிற அந்த அளவு அல்லாஹ் ஒன்று அறிஞ்சு வச்சிருக்க என்பதாக எல்லாம் மகான்கள் நமக்கு அபகப்படுத்த. ஆகையால் நாளைக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த உதுகியா குர்பானி உருது வார்த்தை, உதுகியா அரபி வார்த்தை. லுஹாவுடைய நேரத்தில் அறுக்கப்படுவதனால் இது உதுகியா. லுஹாண்டா வெளிச்சத்துக்கு சொல்லும், பரிபூர்ணமான வெளிச்சம். ஃபஜர் நேரத்தில் ஃபஜருக்கு முன்னாடி ஃபஜரை காஜின்னு சுபஹ காஜின்னு ஒன்று, சுபஹ காஜி பொய்யான ஒரு வெளிச்சம். அடிவானத்தில் கோடு கோடாக ஒரு வெளிச்சம் தெரியும், அது ஒரு சுபஹ காஜின்னு. ஹுயூத்துகள் தெரியும், கோடுகள் தெரியும். அது வெளிச்சம் வர மாதிரி தெரிஞ்சு அப்படி மறைஞ்சிக்கணும், அது ஒரு சுபஹ காஜி. சுபஹ சாதிக்குன்னு ஒன்று, அந்த வெளிச்சம் வந்துச்சு அது ஒரு வெளிச்சம் மறையாது, இன்னும் வெளிச்சம் பெருகிட்டே இருக்கும். வெளிச்சம் அதிகமாகி அந்த லவ் வெளிச்சத்தின் உச்சகட்டம் பஹாவுடைய நேரம். இதுக்கு ஏங்க உதுகியான்னு பேர் வச்சாங்க? நீ குர்பானி எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்த, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி, ஒன்றான குஃபுரு ஷிர்க்குகளை அழிப்பதற்காக வேண்டி, அல்லாஹுக்காக அவனிலேயே அவனை கொண்டு கொடுத்த உன்னுடைய தீனில் ஒரு வெளிச்சம் கிடச்சி, தீனில் ஒரு வெளிச்சம் கிடச்சி. வெளிச்சம் கிடைச்சிருச்சு, அதுக்கு பிறகு நீ மார்க்கத்தை விட்டும் பின்னோக்கி செல்ல மாட்டாய். தீனில் இஸ்லாத்திலே நீ உயரத்தை முன்னோக்கித்தான், ஷஹரத்தை முன்னோக்கித்தான் நீ செல்வாய். அதனால தான் இதை மகான்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எந்த அளவு புகாக்கள் சொல்கிறாங்க, இது பணக்காரர்களாக இருந்தால் தான் கொடுக்கணும், செல்வந்த ஏழைகளாக இருந்தாலும் கொடுக்க தேவையில்லை, இந்த சட்டம் கிடையாதுன்ட்டாங்க சில புகாக்கள். ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, சாப்பிட்ற காசு இருக்கா குர்பானி கொடுக்குறாங்க. சாப்பிட காசு இருந்தால் குர்பானி. ஃபிக்கு மசாயில் போய் பார்க்கலாம். அப்போ இந்த உதுகியா இதனுடைய ரத்தமோ மாமிசமோ அல்லாவா அடையாது. அல்லாவுக்கு தேவையில்லைங்க, அல்லாவுக்கு கறி வச்சு என்ன செய்ய போகிறாங்க? ஒஹுவ யுக்ரைமும் வலா யுத்தாம். அவன் உணவு ஊட்டுவான், ஆனால் அவன் சாப்பிட மாட்டான். அவனுக்கு வயிறு இல்லை, அவனுக்கு பசி இல்லை, எது பக்கமும் அவன் முகத்தாஜ் ஆக மாட்டான், தேவையாக வச்சுன்னு என்ன செய்ய போகிறான்ல. அதே போல் ரத்தத்தை குடிச்சு என்ன செய்ய போகிறான்? ரத்தத்தை எது சாப்பிட தெரியுங்களா? ஜின்னாத்துகள். ரத்தத்துடைய ரிசுக்கு யாருக்கு? ரத்தம் ஜின்னாத்தல். அதனால தான் அதை பிடிக்கக்கூடாது, அதை பிடிச்சி விற்கக்கூடாது. எல்லா கடையிலையும் விற்பான். அந்த காசி ஹராமான காசி தான். ரத்தத்தை குடித்து விற்ற காசியும் ஹராமான காசி. ரத்தத்தை பிடிக்கக்கூடிய ஜின்னாத்தினுடைய உணவு. அப்போ அதுவும் அல்லாஹ் அடையாது. வலாக்கின் எனாலும் தக்குவா மின்கும். உங்களிலும் நான் தக்குவா தான் அது அல்லாஹ். தக்குவா போகிறது தெரியுதா நமக்கு? தக்குவா போகிறது தெரியுதா? நம்மள தக்குவா வந்துருச்சு, நம்மள தக்குவா வந்துருச்சு. ஏன்னு சொன்னால் குர்ஆனில் பல இடங்களில் பார்க்கப்படும் பொழுது தக்குவாவை அல்லாஹ் தஆலா பல மாதிரி அல்லாஹ் சொல்றான்.
நிறையா தக்குவா செய்யுங்க, தக்குவா செய்யுங்க, தக்குவா செய்யுங்க. எனக்கும் தக்குவா செய்யுங்க, என் சிறுசிகளுக்கும் தக்குவா செய்யுங்க. எனக்கு மட்டும் தக்குவா செஞ்சால் பத்தாது. எனக்கு மட்டும் தக்குவா செஞ்சால் பத்தாது. ஹதீஸ் ஷரீஃபில் பார்த்தாங்களா இல்லையா? வத்தகுல்லாஹ ஃபில் வஹாயிம். ஆடு மாடுகள் விஷயத்துலேயும் அல்லாஹ் தக்குவா செய்யும். கட்டி உணவு போடாமல் இருக்காதுங்க, தண்ணி வைக்காமல் இருக்காதுங்க, அதை கவனிக்காமல் இருக்காதுங்க. அதே போல் வத்தகுல்லாஹ ஃபில் நிசா, மணிமார்கள் விஷயத்துலேயும் அல்லாஹ் தக்குவா செய்யும். அப்போ தக்குவாவுடைய மஹல்ல அல்லாஹ் பொதுவாகி, தக்குவாவுடைய மஹல்ல அல்லாஹ் பொதுவாகி. அப்போ அதை போல் இப்போ நாளைக்கு நம்ம என்ன தக்குவா செய்யணும்? ரத்தத்தை அறுக்கும் பொழுது, அறுத்து ரத்தம் ஓடும் பொழுது என்ன தக்குவா செய்யும்? அறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன தக்குவா செய்யும்? சாதாரண விஷயந்தாங்க. பொதுவாக மக்கள் நிறைய துவாக்களை ஓதுவாங்க. துவாய மஸ்லூனா நிறையா இருக்கு. இன்னி வஜஹது ஓதுணும், அல்லாஹும்ம லக்க மின்க இலைக்க நிறையா ஓதணும். ஹதீஸ்லலாம் வரத்தான் செய்யும். ஓத தெரியாதவங்க என்ன செய்யுது? என்ன தக்குவா செய்யுது? தக்குவா என்று சொன்னாலே நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வது. தக்குவால என்னங்க? நாம் நம்மை காப்பாற்றி. விகாயத் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது தான் தக்குவா. விகாயத் சஹாபாக்கள் சொன்னார், குன்னா இஜஷ்தத்தல் ஹர்பு, போர் கடுமையாகிவிட்டால் இத்தகைனா பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு, பெருமானாரை கொண்டு எங்களை காப்பாற்றிப்போம். நபியவர்கள் மேலே அம்பு பாயாது, அல்லாஹ் காப்பாற்றலாம் நபியவர்களை. அவங்களுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டால் நபியவர்களை கேடையுமே நாங்கள் ஆக்கிக்கிட்டால் எங்கள் மேலே அம்பு பாயாது. இதாங்க தக்குவா. ஆகவே அதில் தக்குவாவில் 3 விஷயத்தை கவனித்தார். ஒன்று முத்தகி, தக்குவா செய்யக்கூடிய, ஒன்றே தக்குவா செய்யக்கூடிய. மற்றொன்று முத்தகா பிஹி, எதை கொண்டு தன்னை காப்பாற்றிக்கிறாரு? ஆள் அடிக்க வரான், கையை வச்சு தத்துக்கிட்டார், அல்லது கட்டையை வச்சு தத்துக்கிட்டார், அல்லது கேடயத்தை வச்சு தத்துக்கிட்டார். இது பேர் அரபியில் முத்தகா பிஹின்னு சொல்லுவாங்க. எதை கொண்டு நான் நம்மளை காப்பாற்றிக்கிறோம். அடுத்ததாக முத்தகா லஹு, யாருக்காக நம்ம தக்குவா செய்யும்? அல்லாஹுக்காக. முத்தகா லஹு அல்லாஹ். முத்தகா பிஹி எது? எதை கொண்டு நாம் நம்மளை காப்பாற்றிக்கிறோம்? எதை கொண்டு நாம நம்மளை காப்பாற்றிக்கிறோம்? ஆகையால தான் மகான்கள் சொல்லிட்டாங்க, தக்குவா செய்யறதுக்கும் அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை. அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை. ஈமான் கொள்வதற்கும் அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை. அதனால தான் அல்லாஹ் சொல்ல மாட்டாங்களா, யா அய்யுஹல்லஸீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே. அப்படின்னா என்ன? தானாக ஈமான் கொண்டவர்களே, யாருடைய தயவும் இல்லாமல் ஈமான் கொண்டவர்களே சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஆமீனு பில்லா, ஏன் தயவு கொண்டு மூமினா, என்ன கொண்டு மூமினா அல்லாஹ் சொல்கிறான். அதே போல் தக்குவாவும் அல்லாஹ் கொண்டு தான் செய்யும். சுருக்கமாக சொல்ல போனால் நாம் நம்மளை காப்பாற்றி, நாம் நம்மை காப்பாற்றி எதை விட்டும்? ஹஸரத்தே உலூஹியத், உலூஹியத்துடைய சமூகத்தை விட்டு நம்மளை காப்பாற்றி. ஹஸரத்தே உலூஹியத், அதே போல் ஹஸரத்தே ரிசாலத், ரிசாலத்துடைய சமூகத்தை விட்டுவும் நம்மளை காப்பாற்றி. அதாங்க தக்குவா, வேற ஒன்றும் கிடையாது.
உலு ஹசரத்தில் சமூகம்னு சொல்லு. ஹசரத்தில் சமூகம். உலூஹியத்துடைய சமூகத்தை விட்டு எப்படி காப்பாற்றிக்கிறது? உலூஹியத்துடைய சமூகம்னா என்ன? அது புரிஞ்சா தான் நம்மளை காப்பாற்று. அதே போல் ஹசரத்தை ரிசாலத், ரிசாலத்துடைய சமூகத்தை விட்டு நம்மளை காப்பாற்று. ஹசரத்தை ரிசாலத் என்ன? ரிசாலத்துடைய சமூகம் என்ன? ரசூலாவும் போய் உட்காந்துடக்கூடாது, இலாகவும் போய் உட்காந்துடக்கூடாது. எந்த விதத்திலையும் இலாக ஆகிடக்கூடாது, எந்த நேரத்திலையும் ரசூல் ஆகிடக்கூடாது. ரசூலுடைய குலாமாக ஆகலாம், இலாஹுடைய அடிமையாக ஆகாம இலாக போய் உக்காந்தங்க தக்குவா நம்மளை விட்டு நகர்ந்து போயிடும். தக்குவா நம்மளை விட்டோம் நகர்ந்து போயிடும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை போட்டு அறுத்தாங்க. அவங்களாம் தாரீഖில் சரித்திரத்தில் சொல்கிறாங்க. அறுத்தாங்க, அந்த கத்தி அறுக்கலை, கத்தி அறுக்கலை. கத்தியை திட்டி இப்படி தூக்கி போட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். என்ன கத்தி இது? நாளைக்கு எத்தனை பேர் கத்தியை தூக்கி போடுவான்னு. நம்ம சர்க்கார் கூட ஒரு தடவை கத்தியை தூக்கி போட்டாங்க, அறுக்கலை ஒழுங்கா. சொனையாக இருக்குது கத்தி. முதலே பார்ப்பது சுன்னத், சொனை இல்லாமல் இருக்கிறது மக்ரூஹ். அதுக்கு அசாப் செய்கிற மாதிரி எல்லாம் தீட்டிக்கிட்டு அறுக்கும். குறிப்பாக தாய்மார்கள் அங்கங்கே குர்பானி பங்கை வச்சுட்டு வீட்டில் ஜாலியாக இருக்கிறாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, நபியர்கள் பாத்திமாவே உனக்கு கொடுக்கப்படக்கூடிய குர்பானி கொடுக்கப்படும் இடத்தில் நீ ஹாஜிரா, குர்பானி கொடுக்கப்படும் இடத்தில் நீ ஹாஜிரா, போய் நீல அங்கே போய் என்பதா ஃபாத்திமா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் உத்தரவு. அதனால் எங்கெங்கேயோ பங்கை வச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ உட்காந்துருக்குறாங்க ஹாஜிரா. அந்த நேரத்தில் அறுக்கிறது எடுத்துன்னு போயிடலாம். ஏன்னு சொன்னால் ஒரு மாட்டில் 7 பேர் பங்கு சேர்றாங்க. அந்த 7 பேரில் ஒரு ஆள் இஹ்லாஸா இல்லை, இஹ்லாஸ் இல்லை, 7 பேர் பங்கும் கூடாதுங்கிறாங்க. அல்லாஹ் ஹிஃபாதத் செய். நம்ம அனைவருடைய குர்பானியும் அல்லாஹ் ஏற்றுக்கு, நம்ம அனைவருடைய குர்பானியும் அல்லாஹ் ஏற்றுக்கு, அல்லாஹ் ஏற்றுப்பா இன்ஷா அல்லாஹ். இப்போ ஹாஜிகள் ஹஜ்ஜி செய்கிறாங்க பார்த்தாங்களா, எத்தனையோ பேருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். ஒருவருடைய ஹஜ்ஜை வச்சு எல்லாருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கலாம். சில அடியாருடைய ஹஜ்ஜை வச்சு எல்லாருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கலாம். அப்போ நாம் தொழுகிறோம், நம்ம தொழில் எல்லாம் ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்கலையா பாரு குரானில். பத்து குப்பில மீன் அகதிஹிமா வலம் கப்பல் மேல் ஆக்கர் அவ படித்தா பாரு. 2 பேரில் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆளுடைய குர்பானி எல்லாம் ஏற்றுக்கிட்டான், இன்னொருடைய குர்பானி எல்லாம் ஏற்றுக்கிட்டான். அல்லாவுடைய சுன்னத் தப்புலேன்னு அப்படி தான். ஒரு ஆளை வச்சு தான் இன்னொரு ஆளையும் எல்லாம் சேர்த்துக்கும், எல்லாத்தையும் எல்லாம் சேர்த்துக்க மாட்டான். நபியுடைய காலத்தில் அண்ணன் தம்பி 2 பேர், 2 சஹாபா. அண்ணன் தம்பி 2 சஹாபா. ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறார், ஒருத்தரே நல்லா சம்பாதிச்சார், ஒருத்தருக்கு காசு இல்லை, பணம் இல்லை, சம்பாதிக்க. அப்போ தாப்பா என்ன செஞ்சார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து குறை சொல்கிறார். ஒரே மகன் தான் நல்லா சம்பாதிக்கிறார், இவர் வீட்டுக்கு லாய்க்கு இல்லாத தண்டவாரியாக இருக்கார், ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாமல் இருக்கார். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் திட்டாதப்பா, இவரின் காரணத்தினால்தான் அவருக்கும் ரசுக்கு வருதுட்டாங்க, இவருடைய பரக்கத்தை கொண்டு அவருக்கும் ரசுக்கு வருது.
என்பதாக நபி அவர்கள் கருத்து. அதுபோல் அல்லாஹ்வுடைய சுன்னத் அப்படித்தாங்க. ஒரு ஆளுடைய அமலை வச்சு பல மக்களுடைய அமல்களை அல்லாஹ் அதனால தான் ஜமாத்தா தொழுவது சுன்னத் வாஜிப், சுன்னத்தை மாக்கதா வாஜிப். யாருடைய தொழுகையாவது அல்லாஹ்வுடைய சும்மகத்தில் இஹ்லாஸா அதை வச்சு அல்லாஹ்வுடைய தொழுகையை அல்லாஹ் கபூல் செய்யும். அதுதான் ஜமாத்தா தொழு. அதுபோல் தான் குர்பானி, அதுபோல தான் குர்பானி. அப்போ குர்பானி நாளைக்கு கொடுக்கக்கூடிய நாளையிலே நாம் நம்மை காப்பாற்றி கொள்ளணும். எப்படி காப்பாற்றிக்கிறது? எப்படி காப்பாற்றிக்கிறது? நம்ம கழுத்தில் கத்தி வராமல் பார்த்துக்கிறதா? நம்ம கழுத்தில் கத்தி வராமல் பார்க்குறதா? அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சரித்திரத்தை சொல்லிட்டு சொல். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்தாங்க, கத்தி தூக்கி போட்டாங்க. அறுக்கலண்டே கத்தி தூக்கி போட்டாங்க. கத்தி காப்பாற்றிக்கிட்டீங்க தன்னை. கத்தி தன்னை காப்பாற்றி கொண்டது தக்குவா செஞ்சிச்சு. கத்தி தக்குவா செஞ்சு. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்ச கத்தி சோரம்பதிக்கு நாளைக்கு வருது, சோர்க்கத்து அந்த கத்தியே வருது. எப்படி காப்பாற்றிக்கிச்சு? அறுக்கிற வேலை ஏன் வேலைன்னு நீ நினச்சிட்டு இருக்கியே, ஏன் வேலை கிடையாது. அறுக்கிற வேலை ஏன் வேலையே கிடையாது. கத்தி கூர்மையாக இருந்தால் அறுத்துரும். எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க, ஏன் வேலை கிடையாது. நான் அறுக்கக்கூடிய ஆள் இல்லைப்பா, ஒதுங்கிச்சு கத்தி. தப்பா செஞ்சு அமுத்தங்களா இல்லையா? அதனால தான் கத்தி அங்கே வராக. அப்போ கத்தி தூக்கி போட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ கோச்சிக்கிட்டாங்க கத்தி மேலே. கத்தியும் அல்லாஹ் தஆலா ஹிக்மத் அல்லாஹ் கொடுத்தா, அதுவும் நிசான ஹாலை கொண்டு பேசு. நபியே ஏன் நீ தூக்கி போட்ட, என் மேலே என்ன கோவம்? ஒரு கேள்வி கேட்டுச்சு இப்ராஹிம் நபி. உலமாக்களுக்கு தெரியும் என்ன கேள்வி கேட்டுச்சு. நபியே, நெருப்பில் அல்லாஹ் போட்டான், அது கரிக்கல, நெருப்பு மேலேயும் கோவப்படல. நீங்கள் நெருப்பில் அல்லாஹ் போட்டான், அது கரிக்கல, ஏன் நீ நெருப்பில் கோவப்படல? எங்கள் மேலே மட்டும் ஏன் மேலே மட்டும் கோவப்படுறாங்க, நியாயமாக? இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் அதுகிட்ட யானாரு புனி பருதன் சலாமன் அல்லா இப்ராஹிம் அல்லாஹ் பேசினான். ஆகையால் நெருப்புக்கு அல்லாஹ் உத்தரவு போட்டால் அது கரிக்கலை, நான் என்ன செய்ய? அப்போ கத்தி சொல்லிச்சு, நபியே, நெருப்புட்ட அல்லாஹ் ஒரு தடவை தான் பேசுகிறான், 70 தடவை பேசிட்டான். இஸ்மாயில் அறுத்தராதே, இஸ்மாயில் அறுத்தராதே, இஸ்மாயில் அறுத்தராதே. 70 தடவை பேசுனா நான் எப்படியா இருக்கேன்? ஹிக்மத்தை பேசி பார்த்தாங்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒன்றும் பதில் சொல்லவும். ஏன் என்ன காரணம்? கத்தியுடைய மேல் பக்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியுடைய சுஹபத்தில் இருந்துச்சு. கத்தியினுடைய அடிப்பக்கம் ஒரு வலியுடைய சுஹபத்தில் இருந்துச்சு. மேற்பக்கம் நபியுடைய சுஹபாத், கத்தியினுடைய அடிப்பக்கம் வலியுடைய சுஹபாத். 2 சுஹபத்தை பெற்றதுனால அந்த கத்தி மந்திக்கு மாலாம் பேச ஆரம்பிச்சு. அந்த கத்தி மந்திக்கு மாறி பேச ஆரம்பிச்சு. ஆகவே கத்தி தக்குவா செஞ்சிச்சிங்க, தன்னுடைய வேலை என்னவோ செய்ய ஆரம்பிச்சு. ஒதுங்கிச்சு பார்த்துங்களா, அறுக்காம. அதே போல நாம் அதை செஞ்சிடுவேன், இதை செஞ்சிடுவேன், அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன், அதை பார்த்துருவேன், இதை பார்த்துருவேன். இந்த நினப்பை எடுத்துரு, இந்த நினப்பை எடுத்துரு. இந்த நினப்பு வந்துச்சு, இந்த சிந்தனை வந்துச்சு. ஹதரத் உலூஹியத்துடைய சமூகத்தில் நீங்கள் போய் நெருங்கிடுங்க, கால் வச்சுடுங்க. அல்லாஹ் கரிச்சிடுவான், அல்லாஹ் துரத்திடுவாங்க. அல்லாஹ் அவங்களை கரிச்சிடுவான், அல்லாஹ் துரத்திடுவான். ஆனாலும் நான் அறுத்துருவேன், போயிடாத.
நான் உரிச்சிருவேன் போயிடாத, நான் சாப்பிட்ருவேன் போயிடாத, நான் தின்றுவேன் போயிடாத, எந்த சிந்தனையும் கொண்டு வராது. உரீது அல்லாஹ் உரீத, நாளைய தினம் எதையும் நாடாமல் இருப்பதை நாடுகிறேன். அல்லாஹ் எதையும் நாடாமல் இருப்பதை நாடுகிறேன். அதே சிந்தனையில் இல்லாவிட்டால் நம்முடைய தக்குவாலாம் போயிடும், பறந்து போயிடும். எதை நினச்சி எதுக்கு நடக்கும், எதை நினச்சி எது நடக்குது, ஏதோ சிலதை அல்லாஹ் தஆலா நபியோட உம்மத்தினால வழி கொண்டு காட்டும். அதனால் நாமும் அந்த பழக்கத்தில் அல்லாஹ்வை ரொம்பவும் பழகிக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஜிந்திக்காம தண்டிக்கக்கூடியவன் நான். பொதுவாக அல்லாஹ் தஆலாவுடைய சமூகம் இருக்கே, பெருமைக்குரிய சமூகம். உலகத்தில் உண்டான எவ்வளவு பெருமைகள் இருக்கோ, சில பேரில் காசி பணம் இருந்தால் பெருமை, கண்ணியம் இருந்தால் பெருமை, எல்மு இருப்பான் இருந்தாலும் பெருமை, ஆபியத் இருந்தாலும் பெருமை, பல வகையான அழகு இருந்தாலும் பெருமை, பல வகையான பெருமை. அஸ்பாபுல் கிபர் நிறையா இருக்கு. அவ்வளோ கிபுரம் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாத்துன்னு அவ்வளோ கிபரை சுமந்த அல்லாஹ்ல எவ்வளோ பெருமை இருக்கும், அவ்வளோ பெருமையை சுமந்த அல்லாஹ்ல எவ்வளோ பெருமை இருக்கும். ஒருத்தவனுக்கு பெருமை இருந்தால் அவன் என்ன நினைப்பான், தன்னுடைய முகாபிலே தன்னுடைய எதிரியை அழிக்கணும், இல்லாமல் தான் அதானுங்க நினைப்பான். எனக்கு நிகராக யாரையும் வரக்கூடாது, எனக்கு நவீராக, எனக்கு நித்தாக எவனும் இருக்கக்கூடாது, நான் மட்டும் தான் இருக்கு. இதான் கிபரின்னு உச்சகட்டம். அல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய கிபரு. கிபிரியாவும் இசாரி அல்லாஹ் அலுமத்தும் இதாயி, கிபிரியா தான் பெருமை தான் என்னுடைய கைலின்ட்டான். ஆதி செல்ல போய் பார்த்து. அப்போ அல்லாஹ் தஆலா பெருமையை உருவெடுத்தவன். அவனுக்கு முன்னாடி யாரும் இருக்க ஆசைப்படவே மாட்டான். இருந்தங்க மண்ணள்ளி போட்டுருவான்ல. அதனால தான் எவ்வளோ பெரிய வலியாக இருக்கட்டும், குத்துபாக இருக்கட்டும், கவுசாக இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு இருப்பான் போடுவார். யாரும் நிரந்தரமாலாம் இருக்க முடியாது. தன்னுடைய கமாலாத்துகளை கொண்டு, தன்னுடைய ஆமால்களை கொண்டு யாருமே இருக்க முடியாது. இந்த காயினாத்து முழுவதும் மௌலா தஆலாவுடைய நாக்காளி மாற்றிட்டே இருக்கும். அவனுடைய லிபாஸ், அவனுடைய ஆடைகள், இன்னைக்கு வச்சு பார்க்குறோம், நாளைக்கு வச்சு பார்க்குறோம், அதையும் மாற்றிக்கிட்டே இருப்பான் அல்லாஹ். அவன் இஷ்டத்தில் யாரும் கை வைக்க முடியாது. ஆகவே நாமும் என்ன செய்யணும், அவனுக்கு முன்னாடி வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தோம் மாட்டிப்போம். ஆக நாம் இந்த உலகத்தில் கிபிரியாயுடைய ஜாத்துக்கு முன்னால் வாழக்கூடிய நாம், நம்முடைய தகுதி என்னங்க? நம்முடைய தகுதி என்ன? அல்லாஹ்வுக்கு முன்னாடி பெருமை அடிப்பது நம்முடைய தகுதியா? மக்தூலா போகணும், கொலை செய்யப்பட்டு போகணும். நாம் கொலை செய்யப்பட்டு போகணும். ஆனால் தான் ஷோதாக்கள் எல்லாம் ரொம்ப பிரியப்படுறான். எனக்கு முன்னாடி அவங்க இருக்க விரும்பல பார்த்தாங்களா, என்னையே இருக்க வைக்கிறாங்க. எனக்கு முன்னாடி அவங்க இருக்கிறதுக்கு ஆசைப்படல. ஷோதாக்களுக்கு அவ்வளோ பெரிய அந்தஸ்து. வலா தகூலு, அதாவது குதிலு ஃபீ சபீல் வலா தஹஸபன்னல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹ் அம்வாத், இறை பாதையிலே கொலை செய்யப்பட்டவர்கள் என்னாதீர், மையித்தஹலா, அவர்கள் வாழக்கூடியவர்கள். இந்த ரப்புடைய சமூகத்திலே வாழக்கூடிய. சில பேர் கத்தியால் கொலை செய்யப்படுவார்கள், சில பேர் கலிமாவை கொண்டு கொலை செய்வாங்க, தலை கொலை செஞ்சுப்பாங்க. லா என்ற வாழ மக்கத்தூளிங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு முன்னாடி, அவனுடைய பெருமைக்கு முன்னாடி நாம் இருக்கவே முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், தில்கத்தாருல் ஆஹிரா, தம்பி, அந்த ஆகிரத்துடைய வீடு இருக்கு பத்தியா, அந்த வீடே அல்லாஹ் சொல்றான். தில்கத்தாருல் ஆஹிரா,
ஆகிரத்தில் வீடு இருக்க தில்கத்தாருள் ஆகிரத்து நஜருஹால் இல்லதீன் அல்லா யுரீதுன உலுவன் பில்லாவதி வலா ஃபஸாத். இந்த பூமியிலே உயர்வையும் குழப்பத்தையும் நாடமாட்டார்களே அவர்களுக்கு தான் அந்த வீடு. ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னாடி யாரும் உருவ நாடவே முடியாது, உயர்வை நாடவே முடியாது. அதனால தான் இந்த 10 நாளில் அவனுடைய கபிரியாயை அவனுடைய பெருமை நிறைய வெளிப்படுத்தியான். அல்லாஹ்வே பெருமைக்குரியவனாக ஆக்கியான். அவனுடைய மக்சதும் அதுதான். அப்போ அல்லாஹ் தஆலா அக்பராக இருப்பதனால, பெருமையுடையவனாக இருப்பதனால நாம் நம்மை இழந்தாக அஹ்லுல்லாக்கள் சதா தன்னை இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இருக்காங்க. அப்படின்னா என்ன? நாம் நம்மளை பார்க்குறோம், இன்னொருத்தரை பார்க்குறோம், அண்ணனை பார்க்குறோம், மாமனை பார்க்குறோம், மச்சானை பார்க்குறோம், தம்பியை பார்க்குறோம், பீவியை பார்க்குறோம், பிள்ளைய பார்க்குறோம், முறிஞ்சாலை பார்க்குறோம். அவரை பார்க்கும்போது என்னன்னு பார்ப்போம்? அவரு நான் கிடையாது பார்க்குறோமா இல்லையா? அவரை நம்முடைய அண்ணனை நம்மாக பார்ப்போமா? தம்பியை நம்மாக பார்ப்போமா? இப்போ நம்முடைய பிள்ளையை நம்மாக பார்ப்போமா? பார்க்க மாட்டோங்க. எதை பார்த்தாலும் சொல்ல முடியாது, கைரை எதை பார்த்தாலும் அவர் நான் கிடையாது. புரிஞ்சா இல்லையா? அதே போல் இந்த காயினாத்தில், இந்த ஆலமில், இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் நீங்கள் உங்களை பார்க்கல, அவனை பார்க்குறேங்க. அவனை பார்க்கும்போது மை நகி சொல்லியா நான் கிடையாது சொன்னங்க. அல்லாஹ் வாழ வைப்பான். இல்லாவிட்டால் அல்லாஹு தஆலா முறிச்சு போட்டுருவாங்க. ஹதீஸ் ஷரீஃபில் 3 மனிதன், அந்த ஹதீஸுடைய வார்த்தையை மறக்கிறேன். மனிதன் எனக்கு முன்னாடி நெஞ்ச நிமிர்த்து நடக்கிறான். அவனுடைய திமிரை உடைக்கிறதுக்காண்டி தான் 3 விஷயங்களும் அவனுக்கு தர. அவனுக்கு நல்லது. ஒன்று மௌத்து, 2வது மறந்து வியாதி, 3வது பக்கு ஏழ்மை. எவ்வளோ பெரிய பணக்காரனாக தான் பக்கம் இருக்க தான் ஏழ்மை இருக்கும். கோடீஸ்வரனாக இருக்கான், அவனுக்கு தகுந்த ஏழ்மையாக இருக்கும். அதை விட மேலே உள்ள அவனுக்கு தகுந்த ஏழ்மை இருக்கும். மோடி இருக்கான், அவனுக்கு தகுந்த ஏழ்மை இருக்கும். அது கிடைக்க மாட்டேங்குது, இது கிடைக்க மாட்டேங்குது. அவனுக்கு தகுந்த ஏழ்மை இருக்கும். அல்லாஹ் தஆலா அவ்வாறு அல்லாஹ் செய்கிறான். ஆகவே நாம் நம்மை அல்லாஹுக்கு முன்னால் வெளிப்படுத்தக்கூடாது. ஆகவே தான் இந்த பிராணியை, நாளைக்கு கொடுக்கப்படும் பிராணியை நாம் நமக்கு பகரமாக அதை அறுத்து பலியிட்டாக நாமும் இல்லாமல் போகும். எப்படி இல்லாமல் போகிறது? அதை அறுக்கும்போது நாம் எப்படி இல்லாமல் போவோம்? அதை அறுக்கும்போது ஒரு ஆடை இருக்கிறோம், செம்மறி ஆடை இருக்கிறோம். செம்மறி ஆடை இருக்கும்போது நமக்கு எப்படிங்க ரத்தம் வலியும்? நமக்கு எப்படிங்க ஹயாத்து போகும்? நமக்கு எப்படிங்க எலும்பு போகும்? நமக்கு எப்படிங்க இராதா போகும்? யோசிக்கலாம். பொதுவாக அல்லாஹ் தஆலா வஸ்துக்களை அல்லாஹ் உண்டாக்கணும். அல்லாஹ் தஆலா வஸ்துக்களை அல்லாஹ் உண்டாக்கிருக்கு. அல்லாஹ்வுக்கு முன்னாடி எல்லாமே ஒன்று தான், வேற்றுமே கிடையாது. ஹல்க் சிருஷ்டி என்ற ஒரு மையத்தில் எல்லாம் வந்துடும். ஆறு வந்துடும், மாடு வந்துடும், வானம் வந்துடும், பூமி வந்துடும், எல்லாம் ஒன்று தான். எல்லாமே ஒன்று தான், வெவ்வேறே கிடையாது. அதனால தான் சூஃபியாக்கள், மகான்கள் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அதாவது மனுஷன் கழுதி ஆகுவானா, நவுசுபில்லா, மனுஷன் ஆணாயிடுவானா, மாடாயிடுவானா, காஃபிருடைய கொள்கை தனாசுன்னு சொல்லு. தனாசுன்னா அடுத்த பிறவி. இவர் அடுத்த பிறவியில் இவர் வந்து கழுதியாக பிறப்பார், கழுதியாக எந்திரிப்பார், அல்லது நாயாக வருவார். அதனால தான் காஃபிகள் பயந்து எரிச்சிடறான். அடுத்த பிறவியில் வேறு பிறவி எடுக்காமல் இருப்பதற்காக தான் எரிச்சிடறான். அந்த சாம்நாத்னு ஊர் இருக்குது, சாம்நாத், அந்த காசி,
அந்த ஊருக்கு போய் அந்த தண்ணியில் முக்குளி போட்டு வந்தால் கிதாபில் எழுதுகிறாங்க, கதை கிடையாது, அகாய்வு ரசமையில் எழுதுகிறாங்க. அந்த ஒரு தண்ணியில் முக்குளி போட்டு வந்தால் அடுத்த ஜென்மத்திலே அவன் மனுஷன் தான் பிறப்பான். ஆனால் தான் நிறைய பேர் அங்கே போய் சாவுறான், அங்கே போய் அடங்குறான், அங்கே போய் சாவுறான், அங்கே போய் அடங்குறான். ஆக சமூனியாம்பாங்க அரபி பாஷை, சமூனியான்னு சொல்கிறான். அப்போ எதுக்கு சொல்ல வரேன்? அப்போ நாமும் மாடாகிறதா, ஆடாகிறதா, நாயாகிறது, நவுஸ் பில்லா, ஒட்டகமாகிறதா, எப்படி ஆகிறது? அப்போ சிருஷ்டி என்ற விஷயத்தில் நம்ம எல்லாம் ஒன்று தான். சிருஷ்டி என்ற விஷயத்தில் ஒன்று தான். அப்போ சிருஷ்டினா என்ன? சிருஷ்டி என்று சொன்னாலே ஜுஹூராத்தை இலாஹியா, மௌலா தாலாவுடைய வெளிப்பாடுகள், மௌலா தாலாவுடைய வெளிப்பாடுகள் சிருஷ்டின்னு சொல்லுவோம். அப்போ அல்லாஹ் தாலா தன்னுடைய ஜுஹூராத்தை, தன்னுடைய கமாலாத்துகளை அந்தந்த வஸ்துக்களுக்கு தாழ்ந்தால் கூட அல்லாஹ் வெளியாக்குறான். அந்தந்த வஸ்துக்களுக்கு தாழ்ந்தால் கூட அல்லாஹ் வெளியாக்குறாங்க. ஆகையால் தான் இக்திசான் வெவ்வேறாக நாம் பிரிக்கப்படுவோம், மும்தாஸாக ஆக்கப்படுவோம், ஹகீகத்தை நாம் ஒன்றாக கருதப்படுவோம். அதனால தான் அலியும் கரமுல்லா வஜஹு மேடையில் ஏறி ஒரு தடவை, ஆனால் சலூனி அம்மா ஷேத்தும் நாடினு கேளு சொல்லி இப்படி சொல்கிறாங்க.